உருளைக்கிழங்கு மசாலா தோசைக்காக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுப்போம். அதுக்கு உளுந்து போட்டிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு கடலை பருப்பு போடுறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போடுறோம். பச்சை மிளகாய் போடும்போது பார்த்து போடுங்க, மேலே வெடிக்கும். அதனால் பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்று பண்ணுங்க. இப்போ வெங்காயம் நான் நல்லா கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். நல்லா வதக்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி போடுங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான கரம் மசாலா போடுறோம். மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், சிம்மில் வச்சுட்டு நல்லா அதை கொஞ்சம் கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். வதங்கிடுச்சு. நம்ம அது கொஞ்சம் தேவையான தண்ணி விடுறேன். 2 சொம்பு நிறைய கொஞ்சம் தண்ணி விடுறேன். தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போ அது மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுறோம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேஸ்ன்றதுனால கொஞ்சம் வெங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும். அது வரை வெயிட் பண்ணு. மசாலாலாம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு நான் போட்டு கலந்து வச்சிருக்கேன். நான் போடுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கலை, அதனால் பார்த்துக்குங்க. போட்டு கலந்துட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நம்மளுடைய மசாலா தோசை ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.